ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை அப்படியே குடிக்கிறதுக்கு பாயசம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தொடர்ந்து வாரத்தில் 3லேருந்து 4 நாள் குடிக்கலாம். குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. கை கால் இடுப்பு வலிக்கலாம். ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு 5-6 முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை லேசாக செவக்கும் போது இது கூட 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்ல கோல்டன் கலருக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம இந்த உளுந்து பாலில் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் 250 ml கப்பில் அளவு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உளுந்து எடுக்கும்போது நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். உளுந்து இந்த மாதிரி லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போது இது கூட 1 டீஸ்பூன் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கலரிசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு மாறுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இது வறுப்பட்டதும் இதை ஒரு தனியாக தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு அளவாக போதும்னா நீங்கள் 1/2 கப் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட பயன்படுத்தலாம். இப்போது இது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சதும் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு ஈரம் இல்லாத சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இதை எந்த அளவுக்கு உங்களால் நல்லா நைஸான பவுடரை அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் கூட நிறைய குவான்டிட்டியில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த பொடியை எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ இந்த பவுடரை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி லேசாக சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து பாலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. கட்டி இல்லாத மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போது அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு 6லேருந்து 8 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். நல்லா கொதித்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தூசி மண் இருக்கும், அதனால் கண்டிப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை கஞ்சியாக கூட குடிக்கலாம். இனிப்பு சேர்க்காம கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து கஞ்சியாக கூட குடிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். நம்மளோட உளுந்து பால் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் தேங்காய் பால் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அந்த பால் சேர்க்காதனால நம்மளுக்கு அந்த உளுந்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி தேங்காயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு உளுந்து பால் ரெடி ஆயிருச்சு. இதில் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் இந்த முறையில் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நல்ல சத்தான உளுந்து பால் ரெடி.
கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த உளுந்து பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.